அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, எனக்கு எப்போ பார்த்தாலும் வருமானத்துக்கு மீறி செலவு வருது, எவ்வளோ வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது, 100 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய்க்கான செலவு பின்தொடர்ந்தே வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, அது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 2ஆம் தேதி, மாசி மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குது. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சந்திரனுக்கு உரிய திதியான பௌர்ணமி திதியானது இன்று மாலை 6:29 அப்படிங்கும்போது நமக்கு தொடங்கிடுச்சு. திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இந்த குருச்சந்திர யோகமும் இருக்குது. இது யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகமானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கே இந்த மகம் நட்சத்திரம் தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 8:06 அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு 4 வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும், அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாசி மாதத்தில் மாற்றி கட்டிக்கும் போது தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மாசி மகத்தன்னைக்கு மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு காலையில் 8:07 வரைக்கும் இந்த மகம் நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமி திதியோட சேர்ந்தே இருக்குது. அதனால் எந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் என்பது குறித்து ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கிறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு நாளை நாளில் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கும் செய்ய வேண்டிய பணவரவு பரிகாரம் தான். அதன்படி பார்க்கும்போது நேற்று நமக்கு முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கி கரெக்டாக இந்த 2ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை அம்சமாக அமைஞ்சிருச்சு. ஏன் சொல்கிறேன்னா, சந்திர பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 2, அது இன்றைக்கி நமக்கு திங்கட்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். கூடவே இந்த பௌர்ணமி திதியும் இருக்குது. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் இன்றைக்கி செய்யும்போது கிடைக்கும். ஏன்னா பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நமக்கு உறுதியாக பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதோ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, பார்த்து முடிச்சுடனேயும் கூட செய்யுங்க. இரவு நீங்கள் 12 மணிக்கு வரைக்கும் முடிச்சிட்ருப்பேன் அப்படின்னாலும் அதுக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். சரிங்களா? இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துங்க. இல்லைன்னா பீங்கான் கப்பு, மண் சம்மந்தப்பட்ட கப்பு, இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது சில்வர் டம்ளர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதாவது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு காசு தேவைப்படுது. நீங்கள் 2 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 2 ரூபாய் காசு 1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அற்புதமான பலன் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா 2 ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா சந்திரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2, மேலும் இன்றைக்கி தேதியும் 2ன்னு இருக்குது, பௌர்ணமி திதியும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த காசு நமக்கு பொருத்தமாக இருக்கும். இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி தேவைப்படுது. இந்த அரிசிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான். முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. அது இல்லைங்கும்போது சமையலறையில் பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கோங்க. முனை உடையாத மாதிரி அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த குருணை அரிசி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்காமல் முழு அரிசியாக இருக்கிற மாதிரி ஒரு 7 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து நிலா வெளிச்சம் நல்லா தெரியக்கூடிய இடம், அதாவது மொட்டை மாடி, கொல்லைப்புறம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்து இந்த ஒரு மெத்தடை செய்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போய்ட்டு உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. உங்கள் இடது கையில் இந்த காசு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த 7 அரிசி வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு பிளித்தோரா 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 அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு பணவசிய சுவிட்ச் வேர்டுங்க. மிகுதியாகட்டும் பெருகட்டும் அப்படின்னு வந்து அர்த்தம். இதை எத்தனை முறை வேணால் சொல்லலாம், எண்ணிக்கை கணக்கில் இல்லை. உங்களுக்கே வந்து சொல்கிறது போதும்னு சொல்லி தோணும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். பண்ணின பிறகு இந்த காசையும் இந்த அரிசியும் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த டம்ளரில் வந்துட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டம்ளரை நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். அப்படியே எங்கேயாவது நிலவு நல்லா தெரிகிற மாதிரி இடத்துலையே வச்சுருங்க. இப்போ மொட்டை மாடியில் உட்காந்து தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கங்கும்போது அங்கேயே ஒரு வாரமாக இதை நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. மூடி வைக்க வேணாம், திறந்தே இருக்கட்டும். சரிங்களா? எங்கள் வீட்டில் மொட்டை மாடியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வாசலில் பால்கனிலலாம் நிலவு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா ஜன்னல் ஓரத்தில் நீங்கள் வைக்கலாம். ஜன்னலை லைட்டாக வந்து திறந்து விட்டுடலாம். இல்லைன்னா நிலைவாசல் படி இருக்குது இல்லையா, அங்கே கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி முழுவதுமே பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருக்கும், அதாவது நைட்டு முழுவதும். இப்போ பௌர்ணமி நிலவனுடைய அந்த நேர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து இறங்கும். அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இப்போ நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி பரவாயில்ல, முதல் வேலையை போயிட்டு அந்த தண்ணீர் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த காசு இருக்குது பாருங்கள், அந்த காசை பயன்படுத்தி அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில் எல்லா மூலை முடுக்குகள்லேயும் வந்து தெளித்து விடுங்க. முக்கியமாக அந்த கார்னர் பகுதி எல்லா ரூம்லேயுமே 4 மூலையிலையும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. ஏன்னா நிலவனுடைய சக்தி வந்து நேர்மறையானது. இது நம்ம வீட்டில் படும்போதே நமக்கு நல்ல பலன்கள் வந்து நிச்சயம். இப்படி வந்து தெளித்து விட்டுருங்க. அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமி வரைக்கும் எடுத்து செலவு பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் மிகுதியாக வந்து பெருகும். சரி, இப்போ இந்த டம்ளருக்குள்ளே அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த அரிசியை பாருங்கள், அளவு பார்த்திங்கன்னா பெருத்து போய் இருக்கும். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பணமும் பார்த்திங்கன்னா அளவு வந்து பெருசாகும், அதாவது மிகுதியாகும் அப்படின்னு வந்து அர்த்தம். மேலும் இல்லை நம்ம 2 ரூபாய் காசு போட்டோம் இல்லையா, இந்த 2 ரூபாய் நமக்கு 2 கோடியாக சேர்வதற்கான யோகமும் வந்து கிடைக்கும். அதாவது உழைக்காமல் பணம் கிடைக்காது, இருந்தாலும் அந்த பணம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு நமக்கு தேடி வரும். அதன் மூலமாக நம்ம 2 கோடிங்கிறதெல்லாம் சுலபமாகவே வந்துட்டு சம்பாதிச்சிட முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த ஊறின அரிசியை நம்ம கொண்டு போயிட்டு எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் அப்படியே அந்த தண்ணியோடு வந்து போட்டுறணும். ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அரிசியை வந்து எறும்புகள் வந்து சாப்பிடும். எறும்பு சாப்பிடும்போது இது ஹார்டாக இருக்காது, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். எப்படி வந்து இந்த எறும்புகளுக்கு இது ரொம்ப மென்மையானதாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடினமாக இருக்கக்கூடிய இந்த பண கஷ்டம் நீங்கி அது சுலபமாகவே நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையுமே நான் இதை சொல்லுவேன். நான் செஞ்சுட்டு வரேன். நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற நாளில் செஞ்சு பலன் கிடைக்கலனாலும் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.